குரலும் பொருளும் கூற வருகின்றார்கள் செல்வன் ரித்தீஸ் பிரான்சிஸ், செல்வன் ரித்தீஸ் செல்வராஜா, செல்வி ஹஷ்னி பிரபாகர், செல்வி ஹஷ்னி வைத்திலிங்கம். அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் காசினி வைத்திலிங்கம். இப்பொழுது பொருட்பாலில் இருந்த 53வது அதிகாரம் ஆகிய சுற்றம் தலால் என்ற அதிகாரத்தில் 3வது குறளும் பொருளும் கூறப்போகின்றேன். அளவலாவே இல்லாதான் வாழ்க்கை குளவலா கோடின்றி நீர் நிறைந்தட்டு. இதனுடைய பொருள் என்னவென்றால், தமது சுற்றத்தாருடன் மனம் விட்டு அன்பாக பேசாதவர் நீரில்லாத வறண்ட குளம் போல் தானும் தனிமைப்பட்டு பிறருக்கும் உதவாமல் துன்பப்படுவர். நன்றி, வணக்கம். என்னோட குழுவிற்கும் எங்கள் பெற்றோர்களுக்கும் என் போன்ற மாணவர்களுக்கும் இனிய வணக்கம். நான் அடுத்த பாவில் 10வது அதிகாரமாகிய இனியவை குழு 10வது குழு இனி உளவாக இன்னார குரல் கணிப்ப காய்கவன்காட்சி. இது என்னவென்றால், இனி அன்மையான சொற்களுக்கு நாட்களுக்கு பயன்படுத்தாமல் கடுமையான கேஸுக்கு கூறுவது, இனிப்பான பழங்களுக்கு புளிப்பான கழகு உண்பது வழியாகும். நன்றி, வணக்கம். நான் ரித்தீஸ் செல்வராஜா. இப்பொழுது அறத்துப்பாலில் இருந்து 4வது அதிகாரமாகிய அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் 10வது குறள் கூறப் போகின்றேன். செயற்பால தோற்றும் அரணே ஒருவர்க்கு உயர்பால தோற்றும் பலி. இதன் பொருள் என்னவென்றால், நாம் நம் வாழ்வில் முயற்சி செய்ய வேண்டியவை நமக்கு நன்மை தரும் அறச்செயல்களே ஆகும். செய்யாமல் விட வேண்டியது நமக்கு தீமை தரும் தீய செயல்களே ஆகும். நன்றி, வணக்கம். நான் ரித்தீஷ் பிரான்சிஸ். நான் இப்பொழுது பொருள்பால் இருந்து 43வது அதிகாரம் ஆகிய அவை உடமை இந்த அதிகாரத்தில் 3வது குறள் கோவ போவியன். இப்பொருள் யார் யார் வாய்க்கு பின்னும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் இந்த நல்ல புத்திமதி சொன்னாலும் அவர்கள் நல்ல புத்திமதி கேட்டு நாம் வாழவே நடக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.